ஏசாயா 49:15-16 சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாயானவள் கற்பத்தின் பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. தாயானவள் கற்பத்தின் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. மறந்திடனே மறந்திடனே உள்ளங்கையிலே வரைந்து உள்ளே. மறந்திடனே மறந்திடனே உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே. தாயானவள் கற்பத்தின் பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. திக்கற்ற பிள்ளைக்கு சகாயர் நீர், புயல் சூழ்ந்த நேரத்தில் புகலிடம் நீர். திக்கற்ற பிள்ளைக்கு சகாயர் நீர், புயல் சூழ்ந்த நேரத்தில் புகலிடம் நீர். யார் என்னை மறந்தாலும் மறவாதவர், யார் என்னை வெறுத்தாலும் வெறுக்காதவர். யார் என்னை மறந்தாலும் மறவாதவர், யார் என்னை வெறுத்தாலும் வெறுக்காதவர். மறந்திடனே மறந்திடனே உள்ளங்கையிலே வரைந்து உள்ளே. மறந்திடனே மறந்திடனே உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே. தாயானவள் கற்பத்தின் பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. சோர்வுற்ற நேரத்தில் களிப்பாக்கி நீர், பலவீன நேரத்தில் பலனளித்தீர். சோர்வுற்ற நேரத்தில் களிப்பாக்கி நீர், பலவீன நேரத்தில் பலனளித்தீர். காயங்கள் எல்லாம் குணமாக்கி நீர், சிறை வாழ்வில் நின்று மீட்டெடுத்தீர். காயங்கள் எல்லாம் குணமாக்கி நீர், சிறை வாழ்வில் நின்று மீட்டெடுத்தீர். மறந்திடனே
அருள்பவரே. அலைச்சல்கள் எல்லாம் அறிந்தவரே, கண்ணீரை கணக்கில் வைத்தவரே. அலைச்சல்கள் எல்லாம் அறிந்தவரே, கண்ணீரை கணக்கில் வைத்தவரே. மறந்திடனே மறந்திடனே உள்ளங்கையிலே வரைந்து உள்ளே. மறந்திடனே மறந்திடனே உன்மதில்கள் எப்போதும் என் முன்னே. தாயானவள் கற்பத்தின் பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நித்தியம் தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிளஸட் லைஃப் மினிஸ்ட்ரி மூலமாக தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே பகிர்வதை குறித்து மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை அற்புதங்களை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அதிசயங்களை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை பரிசுத்தமாக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. இந்த நாளிலே விசேஷித்த தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானிப்போம். இந்த நாளின் வாக்குத்தத்த வசனமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நாம் வாசிப்போம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆபிரகாமை குறித்து சொன்ன இந்த வசனம், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக என்று சொல்லும்போது அதில் மாற்றம் இல்லை என்று அர்த்தம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தில் அவர் ஆணையிட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆணையை யாராலும் மாற்ற முடியாது. ஏனால் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் ஆணையிட்டு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. நிச்சயமாக என்று சொல்லுகிறார். அதுபோல இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருக்கிற எனக்கு அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, நிச்சயமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்க, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று வசனம் சொல்லுகிறது. பொறுமையாய் காத்திருந்து என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேற தேவனுடைய ஆசீர்வாதங்கள், நிச்சயமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பார்க்கும்போது ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது அங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இங்கே கர்த்தர் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய சித்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்தது பிரியமானவர்களே. ஆகவே தான் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலை பாருங்கள்.
அங்கே வாக்குத்தத்தங்களை அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய சாதியாக்கி. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட உங்களுடைய குடும்பம் சிறிய குடும்பமாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். அங்கே இரண்டாம் காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதித்து என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இன்றைக்கு சமுதாயத்தில் நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம், நிந்திக்கப்பட்டு இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தின் பெயர் அவமாய் போயிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் நமக்கும் உரிமையானது. பிரியமானவர்களே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கும் உரிமையானது. பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரருமாயும் இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் நீங்களும் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 4:28 பார்க்கிறோம், சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியமாய் இருக்கிறது. நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை என்று நினைக்கிறீர்களா? அநேக பொருளாதார காரியங்களில் அநேக நெருக்கடியில் நீங்கள் இருக்கிறீர்களா? தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் நிச்சயமாக என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இங்கே சொல்லிவிட்டு தான் அவர் ஆபிரகாமை குறித்து உதாரணமாக அங்கே வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கேற்ற வழிகளிலே நீங்கள் நடக்கும்போது, கர்த்தருக்கு உங்களை வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும்போது, நீங்கள் நிச்சயமாய் ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் தகாததாயும் சபிக்கப்படுகிறதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கேற்ற பலன் கொடுக்கிற நிலமாய் நீங்கள் இருக்கிறீர்களா பிரியமானவர்களே? அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் முட்செடிகள் நிறைந்ததாய் முட்பூண்டுகள் முளைப்பிக்கிறதா இருக்கிறதா? பிரியமானவர்களே, தீர்மானம் பண்ணுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வருடத்தில் 8ஆம் மாதத்தில் நாம் இருக்கிறோம். 8ஆம் மாதம் 8 என்பது வேதத்தின் அடிப்படையில் புதிய துவக்கம் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் புதிய துவக்கத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆசீர்வாதங்களை போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்க போகிறது. பொருளாதார தடைகளா, நெருக்கடிகளா, கர்த்தர் அதை நீக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்து ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, புதிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். புது ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். புதிய வழியை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் திறக்க போகிறார். புதிய வேலையை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். புதிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒருவேளை வீடு கட்டும்படியாக இருந்து தடைப்பட்டு இருக்கிறதா? அந்த தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் அந்த வீட்டை கட்டும்படி அவங்களுக்கு கிருபை கொடுக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். என்னோடு கூட கண்களை மூடி நீங்கள் ஜெபிப்பீர்களா பிரியமானவர்களே? இன்றைக்கு கர்த்தரை விசுவாசிங்கள். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த நிச்சயமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உண்டு. ஹல்லேலூயா! விசுவாசிங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பெருக செய்வார். இந்த 8ஆம் மாதத்தில் புதிய துவக்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். புதிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்று, கர்த்தருக்கேற்ற பலன் கொடுக்கிற ஒரு நல்ல நிலம் போல உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆபிரகாமை கர்த்தர் சிநேகிதனை போல பேசினார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவருடைய வாழ்க்கை அவ்வளவு கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது பிரியமானவர்களே. இன்றைக்கும் நம்முடைய
வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்வோம். கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்ளுகிறோம். உமக்கு ஏற்ற பலனை கொடுக்க ஒரு நல்ல நிலம் போல எங்களை மாற்றிக்கொள்ளுகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு புது துவக்கத்தை இந்த மாதத்தில் கொடுப்பதற்காக நன்றி. புதிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக நன்றி. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடை தெரிவதற்காக நன்றி. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. வியாதியின் படுக்கை மாற்றுவதற்காக நன்றி. பண நெருக்கடியை மாற்றுவதற்காக நன்றி. வீட்டை கட்டி முடிக்க கிருபை செய்வதற்காக நன்றி. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்க்ரீனில் போடப்பட்டிருக்க அந்த மொபைல் நம்பர் மூலமாக என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக பாரத்தோடு செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த செய்தியில் நாம் சந்திப்போம். ஆமென்.